ஓகே, இப்போ நம்ம கோல்டன் ஸ்பேரோ அந்த சாங் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஒரு தடவை உங்களுக்கு நான் வாட்ச் காட்டிடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் பார்த்துடலாம். ரைட் ஹேண்ட் இது எப்படி ப்ளே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இ ஏ, அதுக்கப்புறம் சிபி சிபின்னு 5 தடவை 5 டைம்ஸ் 1 2 3 4 5. அதுக்கப்புறம் ஏ அழுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பியை வந்து 5 டைம்ஸ் 1 2 3 4 5. டைம் வாச்சிட்டு இப்படி போயிடணும். போயிட்டு திரும்பவும் 5 டைம் வாச்சிட்டு ஏ அழுத்திட்டு இது 6 டைம்ஸ் 2வது தடவை சேர்த்து வாசிக்கிறேன். நீங்கள் கவுண்ட் பண்ணி வாசிங்கன்னா வாசிக்கிறது கஷ்டம். அதை டியூனாக மெமரி பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி டியூனாக மெமரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ணிட முடியும். ஓகே, இதை 2 டைம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணதுக்கப்புறம் அதாவது ஏ 2 டைம்ஸ் வாசிக்கணும். அதுக்கப்புறம் இ போயிட்டு திரும்ப ஏவுக்கு வந்துடணும். வந்துட்டு அப்புறம் 4 டைம்ஸ் ஏ வாசிக்கணும். அப்படி 2 டைம்ஸ் இ 1 டைம், திரும்ப ஏ 1 டைம், திரும்ப ஒரு 4 டைம்ஸ் ஏ. அப்படி இப்படி 2 டைம்ஸ் பண்ணணும். அடுத்த லைன் இது எப்படி ப்ளே பண்ணணும்னா அதாவது ஏ ஏசி ஏ ஏசின்னு 2 டைம்ஸ் வாசிட்டு பாருங்க, ஃபிங்கரை பாருங்க. மூணு ஃபிங்கர் வச்சுக்கோங்க. அதாவது டூ டைம்ஸ் ப்ளே பண்ணுவதை இது முடிச்சதுக்கு அப்புறம் இது எப்படி ப்ளே பண்ணா சி ஏ சி சி, திரும்பவும் ஏவுக்கு வந்துட்டு இங்க பாருங்க. அதாவது பி ஏ ஜி ஏ பி 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 ஏ ஜி ஏ பி பி. அதாவது சி ஏ சி சி ஏ பி ஏ ஜி ஏ பி 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 ஏ ஜி ஏ பி பி. இதை 2 டைம்ஸ் ப்ளே பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறப்போ கடைசியாக முடிகிற பிஏ 2 டைம்ஸ் ப்ளே பண்ணுவோம். 2வது டைம் வாசிக்கிறப்போ கடைசியாக ப்ளே பண்ணுறது பிஏ 1 டைம் வாசிச்சா போதும். பாருங்களேன், ஆனால் ரெண்டும் சேம் தான். இந்த பி 2 டைம்ஸ் வாசிப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம், திருப்பி 2வது டைம் இந்த பி 1 டைம் வாசிச்சா போதும். ஓகே, இது செட்டாக ஒரு 2 டைம்ஸ் வாசிக்கணும்.
ஃபிங்கர் யூஸ் பண்ணணும், அதே ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இந்த ஏ 3 டைம்ஸ், இந்த இ 3 டைம்ஸ், அப்புறம் ரெண்டாவது டைம் வாசிக்கிறப்போ இந்த ஏ 3 டைம்ஸ், இந்த இ 1 டைம், இந்த டி 2 டைம்ஸ். இப்படி. இப்போ ஃபர்ஸ்ட் 2 வாசி காட்டுறேன். அடுத்தது இந்த டி 2 டைம்ஸ். திரும்ப ஃபர்ஸ்ட் வாசிச்சிங்க இல்லையா, அதை அப்படியே திருப்பி ரிப்பீட். இது 3 ஏ 3, அதுக்கப்புறம் இ 3. அடுத்து இப்போ லாஸ்ட் லைன் இந்த ஏ 2 டைம்ஸ், இந்த இ 1 டைம், அதுக்கப்புறம் இந்த டி 1 டைம். இப்போ இது மட்டும் நான் திரும்ப வாசி காட்டுறேன். திருப்பியும் கோல்டன் ஸ்பேரோ. ஓகே, இதில் என்னென்ன கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏ மைனர், இ மைனர், டி மைனர். ஓகே, எந்தெந்த இடத்துல என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வாசிக்கிறீங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே நீங்கள் ஏ மைனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது கார்ட்ஸ் வந்து ஏ மைனர், ஏ மைனர். இந்த இ போறப்ப நீங்க இ மைனர் யூஸ் பண்ணலாம். திரும்ப ஏ வரப்ப ஏ மைனர் வந்துடணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏல ஸ்டார்ட் ஆகுது, இந்த இ போறப்ப இ மைனர், இப்போ ஏ மைனர். அடுத்து இ மைனர், ஏ மைனர், இ மைனர், அப்புறம் இப்போ இ மைனர், ஏ மைனர், இ மைனர், ஏ மைனர், இ மைனர், ஏ மைனர், இ மைனர், இப்போ ஏ மைனர், இதுக்கு ஏ மைனர். அடுத்தது இந்த டி வரப்ப டி மைனர். நான் டி மைனரை இன்வர்ஷன்ல பிடிக்கிறேன். ஓகேங்களா, இப்படி இப்படி பிடிக்கிற டி மைனரை நான் இங்க இன்வர்ஷன்ல இப்படி பிடிச்சிக்கிறேன். இங்க டி மைனர். ப்ளே பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ.